இன்னைக்கு நம்ம வேலூர் மாவட்டத்தில் உள்ள ரத்னகிரி முருகன் டெம்பிளுக்கு தான் போயிட்டுருக்கோம். நாங்கள் பட்டாபிராம் ஆவடியிலேருந்து கிளம்புனதுனால எங்களுக்கு 116 கிலோமீட்டர் இந்த கோவில் காமிச்சிது. நான் ஃபேமிலியோட பைக்கில் தான் போயிருந்தேன். போகிற ரூட் எல்லாமே சூப்பராக தான் இருந்தது. டெம்பிள் டைமிங்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் 6 to ஆஃப்டர்நூன் 1 வரைக்கும், அதுக்கப்புறமா 4 o'clock திருப்பி திறக்கிறாங்க. 8 o'clock வரைக்கும் இருக்குது. இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு 2 பாதை இருக்குது. படிக்கட்டாலையும் ஏறி போகலாம், இல்லைன்னா நீங்கள் பைக்கோ காரோ அதில் வந்தீங்கன்னா மலை மேலேயும் டேரெக்டாக ஏறி போய் பார்க் பண்ணுற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இது வந்து டவுன் ஸ்டேர்ஸ்லேருந்து நாங்கள் காட்டுற வியூ. இது வந்து கோயிலோட தெப்பக்குளம். அன்றைக்கி நாங்கள் போகும்போது க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட டைமிங்க்கு அப்போ தான் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த வீடியோவில் நான் படிக்கட்டு பாதையும் காட்டுறேன், பைக்கில் போகிற பாதையும் நான் காட்டுறேன். என்ட்ரன்ஸில் 10 rupees வாங்கியிருந்தாங்க. இதில் வந்து ஒரே ஒரு ஹேர்பின் பெண்டு தான் இருக்கும். அந்த ஒரு ஹேர்பின் பெண்டு தாண்டி நீங்கள் போயிட்டீங்கன்னா மலைக்கு ரீச் ஆகிடலாம். நீங்கள் பைக்லேயே டேரெக்டாக மேலே ஏறி போகிறதா இருந்தால், அர்ச்சனை வாங்குறதா இருந்தாலோ மாலை வாங்குறதா இருந்தாலோ நீங்கள் கீழே வாங்கிட்டு போயிடணும். இந்த மலைக்கு மேலே எந்த விதமான ஷாப்ஸும் கிடையாது. மலை மேலேயே பியூட்டிஃபுல்லான பார்க்கிங் ஸ்லாட்ஸ் இருக்குது. கார் பார்க்கிங்க்கு தனியாக ஸ்லாட்டும், பைக் பார்க்கிங்க்கு தனியாக ஸ்லாட்டும் இருக்குது. இப்போது நான் மலையிலேருந்து அந்த பியூட்டிஃபுல்லான வியூவை காட்டுறேன், அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நான் அன்றைக்கி அர்ச்சனை வாங்காமல் அப்படியே டைரெக்டாக பைக்கில் போனதுனால திருப்பி அங்கேருந்து கீழே இறங்கி வந்து உங்களுக்கு நான் படிக்கட்டு பாதையும் நான் சேர்த்து காட்டுறேன். அர்ச்சனை கடைகள் வந்து இந்த ஆர்ச்சுக்கு ஃப்ரண்ட்டில் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைட்லேயும் இருக்குது. இந்த கோயில் 14th century கட்டப்பட்டதாக சொல்லப்படுது. அதோடு இல்லாமல் அருணகிரிநாதர் பாடல் பெற்ற ஸ்தலம் அப்படின்னும் சொல்லப்படுது. சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கோயிலுக்கு மேலே காக்காவே பறக்காதாமா. அதே மாதிரி நான் ஒரு காக்காவையும் பார்க்கவே இல்லை. நடந்து போகிற பாதையிலே பார்த்தீங்கன்னா விநாயகர் சன்னதி அமைஞ்சிருக்கு. அது அழகாக சூப்பராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, புதுசாக புதுப்பிச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். படிக்கட்டு பாதையோட ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஆர்ச் இருக்குது. அந்த ஆர்ச்சுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா விளக்கெல்லாம் வித்துட்ருக்காங்க. ஆனால் அங்கே அர்ச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போது நம்ம தொட்டு கும்பிட்டுட்டு படிக்கட்டு ஏற ஆரம்பிக்கலாம். இங்கே மினிமமான படிக்கட்டு தான் இருக்குது. 150 ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி 150 ஸ்டெப்ஸ் என்ன முடியுதான்னு செக் பண்ணேன். மூச்சு வாங்கிடுச்சு, என்ன முடியல.
எங்களை விட்டுட்டு அவர் அர்ச்சனை வாங்குறதுக்காக கீழே வரைக்கும் போயிருந்தாரு. அப்போ நான் மேலே உட்காந்து கோயிலோட அழகை ரசிச்சுட்டு இருந்தேன். இந்த கோயில் பார்க்க புது கோயில் மாதிரியே இருந்தது. அப்புறம் தான் தெரிஞ்சு இது பழங்காலத்து கோவில், இதை புதுப்பிச்சிருக்காங்க, மெயின்டைன் பண்ணிட்டு வராங்களாம். அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படிக்கட்டில் வந்து வயசானவங்க கூட ஏறி வரலாம், கம்மியான படிக்கட்டு தான் இருக்குது. ரொம்ப பெரிய ஒரு அரண்மனை அளவுக்கு கட்டி வச்சுருந்தாங்க. ரொம்ப ஹைட்டான ஒரு வாசக்கால், பெரிய கதவு, உள்ளுக்குள்ளே முருகர் அவ்வளோ அழகாக இருந்தார். முருகர் பக்தர்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு ஒரு தடவையாவது வந்து பார்த்தே ஆகணும். அதுக்கப்புறம் இந்த கோவிலில் தான் வந்து பாலபிஷேகம் பண்ணும்போது தயிராக மாறுறதா சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஒரு நாள் அபிஷேகம் பண்ணும்போது போய் தான் பார்க்கணும். ரத்னகிரி முருகர் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு வரலாறே இருக்குது. ஒரு அம்மா வந்து இந்த கோயிலில் வந்துட்டு வேண்டிட்டு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு வேண்டும் போது அங்கே முருகர் வந்து நேரடியாக வந்து காட்சி அடித்து உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்குறேன்னு சொல்லி வரம் கொடுத்ததாகவும், அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு குழந்தை பிறந்ததாகவும் ஒரு கதையே இருக்குது. அதனால் இந்த கோவிலுக்கு குழந்தை இல்லாதவங்க கண்டிப்பாக வந்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக முருகர் கொடுப்பாரு. இந்த கோவிலே கல்யாணமும் பண்ணலாம். ஸோ கல்யாணம் பண்ணலான்னு இருக்கவங்க, முருகர் கோயிலில் தான் பண்ணுவேன்னு நினைக்கிறவங்க இந்த கோயிலில் கண்டிப்பாக பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு பொருள் எடுத்துகிட்டு வரதுக்கும் ஈஸியாக இருக்கும், படிக்கட்டும் ஏறலாம், ஸ்டெப்ஸ் வழியாக வராமல் பைக்கில் வந்தாலுமே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும், ஏதாவது வண்டி எடுத்துகிட்டு வந்தாலுமே ஈஸியாக தான் இருக்கும். நான் உங்களுக்கு அந்த டேரிஃபையும் காமிச்சிருக்கேன், என்னென்ன பொருள்லாம் வாங்கணும்னு ஒட்டியிருக்காங்க பாருங்கள். உள்ள மொபைல் ஃபோன் அலோடு இல்லாதனால எங்களால் வந்து உள்ள வீடியோ எதுவும் எடுக்க முடியல. போன உடனே பார்த்தீங்கன்னா விநாயகர் இருப்பார், அதுக்கப்புறம் உற்சவர் இருப்பார். உற்சவர்கிட்டயே நீங்கள் அர்ச்சனையும் பண்ணிக்கலாம். அதை தாண்டி போன உடனே மூலவர் இருக்கார். அவ்வளோதான் கோவில். ஆனால் வந்து உள்ளுக்குள்ளே போகும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச முருகர் பக்தர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.